ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடி வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. வறண்ட நிலமும் மகிழ்ந்து பாடி வயல்வெளி செழித்திடுமே. கர்த்தரின் மகிமை தேவனின் மகத்துவம் தேசங்கள் அறிந்திடுமே. ஒருபோதும் மறவாது நம் நேசர் நடத்திடுவார். ஒருபோதும் மறவாது நம் நேசர் நடத்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார், புது கிருபை அளித்திடுவார். அனுதினமும் நடத்திடுவார், புது கிருபை அளித்திடுவார். ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்திடும், கிருபை நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறந்து காத்திடுவார் இதமே. மலைகள் விலகிடும், பர்வதம் பெயர்ந்து கிருபைகள் நிலைத்திடுமே. காலங்கள் மாறிடும், கவலைகள் மறந்து காத்திடுவார் இதுமே. நிறைவேறும் அவர் வார்த்தை என் இயேசு என்றுடனே. நிறைவேறும் அவர் வார்த்தை என் இயேசு என்றுடனே. உன்னை சேருந்துடனே, உன்னை சேருந்துடனே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். உன் வாழ்வு செழிப்பாய் மாறும், உன் பாதைகள் நெய்யாய் பொழியும். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். தேசத்தின் காணிக்கைக்காக கிறிஸ்டோபர் ஜெபத்தில் நடத்துவார்கள். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு நீர் இடைப்பட்டபடினால் நன்றி ஆவியானவரே. ஆவியானவரே, கர்த்தர் நீர் எங்களை மேன்மையாக வைப்பேன் என்று எங்களோடு இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி. எங்களை தலையாக்குவேன் என்று எங்களோடு இடைப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு கொடான கொடி நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதித்ததிலிருந்து கர்த்தாவே நாங்கள் ஒரு சிறு பகுதியை உமக்கென்று கொடுக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக நன்றி அப்பா. இந்த காணிக்கை உமது கரத்தில் தருகிறோம் ஆண்டவரே. இதை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை படைத்த உம்முடைய பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை இதை எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் உம்முடைய நாமம் மகிமைக்கென்று இது பயன்படுத்தப்பட தேவன் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். தேவனே, இதில் நீர் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவையோடு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் எங்கள் மத்தியிலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. அவள் தேவைகளை நீர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறபடினால் நன்றி. உம்மை அறிகிற அறிவினால் நிறைந்தவர்களுக்கு இந்த ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் நீர் தருவேன் என்று எங்களுக்கு சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, இந்த ஜீவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் தருகிறபடினால் நன்றி. உம்மை அறிந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே, இவள் தேவைகளை சந்தித்து ஆண்டவரே இவர்களும் அதிகமாய் இன்னும் உற்சாகமாய் உமக்கு கொடுக்க உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நீர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எல்லா பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளையும் உமது கரத்தில் தருகிறோம். அவர்களே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் நன்றி. உம்முடைய நாமம் மகிமைப்பட்டபடினால் நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலையை உமது கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். இன்று ஆராதனை கர்த்தருடைய பந்தியுடன் 10:20 நிறைவடையும்.
இந்த ஆராதனை முடிந்ததும் ஞானஸ்நான வகுப்பு ஆரம்பமாகும். இன்னும் கலந்து கொள்ள விரும்புகிறவர்கள் கூட்டம் முடிந்திருப்பாடு ஆல்வினை சந்திக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கடந்த வாரம் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் கிளாஸ் பிள்ளையுடைய மிஷனரி ஃபண்ட் கலெக்ஷன் ஃபேர் மிக சிறப்பாக நடைபெற்றது. வெல் டன் சில்ட்ரன். பிள்ளைகளை கரத்துங்களை தட்டி பிள்ளைகளுக்கு நன்றி என்று சொல்லுவோமா? தேங்க்யூ. அதுக்கு ஒத்துழைத்த பெற்றோர்கள் அனைவருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் கலந்து கொண்டு அவளை உற்சாகப்படுத்தின சபையருக்கும் சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று பிள்ளைகள் டோட்டல் கலெக்ஷனாக 13,087 கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த ஃபண்ட் முழுவதுமாக ஆர்ஃபனேஜ் மற்றும் முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப அவர்கள் உத்தேசித்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நம் விசுவானிக்காக நாம் காணிக்கை சேகரித்தோம். அதில் வந்த தொகை 15,065. அது முற்றுமாக நாம் அந்த ஊழியத்துக்கு அன்றுதானே அவருடைய கரங்களிலே நாம் கொடுத்து விட்டோம். சனிக்கிழமை காலை உபவாச கூட்டம் நாளை காலை 10 முதல் பகல் 1 மணி வரைக்கும் சென்ட் மேத்யூ ஹாலிலே நடைபெறும். சனிக்கிழமை விடுமுறையில் இருக்கிறவர்கள் மற்றும் வீட்டில் இருந்து வர முடிந்த சகோதரிகள் இது கலந்து கொள்ளலாம். நம்முடைய சபையில் உள்ள விசுவாசிகளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் ஊழியங்கள் மற்றும் தேவனுக்காக பாடநம்பிக்கும் ஊழியக்காரர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். நீங்கள் கலந்து கொண்டு ஜெபத்தில் பங்கு கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல திங்கள் மாலை 8:30 முதல் 10 வரைக்கும் இதே ஹாலிலே நடைபெறும். அன்று ஆராதனை மத்தியிலே ஹெவன் டிவி ஸ்தாபர் சகோதரர் மேத்யூ அவர்கள் கலந்து கொண்டு நேபாள் ஊழியங்களை பற்றி அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். இன்று அந்த ஊழியத்தை பற்றி CD வெளியே வைக்கப்பட்டுள்ளன. அடுத்த வார காலை ஆராதனை முடிந்ததும் சகோதரர் கூட்டம் காலை 10:30 முதல் 12:30 வரை மேலே உள்ள சென்ட் ஜான் சாப்பலிலே நடைபெறும். அதே நேரத்தில் சகோதரியுடைய கூட்டம் பாஸ்கருடைய இல்லத்திலே 10:45 முதல் 12:45 வரை நடைபெறும். அடுத்த வாரம் டீன் சர்ச் நடைபெறும். அன்று மற்ற பிள்ளைகளுக்கான ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடைபெறாது. அடுத்த வார காலை ஆராதனை கர்த்தர் சித்தமாக இருந்தால் JV பீட்டர் மற்றும் அவருடைய மனைவி நிர்மலா பீட்டர் அவர்கள் கலந்து கொண்டு இசையுடன் தெய்வ செய்தியை நமத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். மற்றும் பெரிய வழி CD வெளியே வைக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி 2ஆம் வருகை ஆடியோ MP3 வடிவத்திலே வைக்கப்பட்டுள்ளது. எல்லாம் சத்தியத்தை தொடர்ந்து கேட்கத்தான் நம்முடைய உள்ளங்களிலே பதிவாகும். அதனாலே அதுகள் வாங்கி நீங்கள் பயனடையும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மட்டுமல்ல சகோதரர் செல்வின் சிரோமணி அவருடைய CDகளும் வெளியிலே வைக்கப்பட்டுள்ளது. ஜெப சுற்றறிக்கை ஆயத்தமாக உள்ளது. கூட்டம் முடிந்த பாடு சகோதரர் ஸ்டீவிடமும் சகோதரிகள் சகோதரி எட்வர்டிடம் நீங்கள் வாங்கிச் செல்லும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். நாம் ஜெயிப்போம். ஜனதாப்பரின் அருமையான தாசிக்கப்பட்ட இந்த மன மகிழ்ச்சியின் இந்த மாதத்தின் முதல் வெள்ளிக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கடந்த 4 மாதமாக எங்களுக்கு சகலத்திலும் போதுமா அந்த கிருபைக்காக நன்றி. ஒரு குடும்பமாக இந்த நாளிலும் இந்த முதல் வெளியிலும் சமூகத்தில் கொடுத்தக்கதான் நீ பாராட்டின கிருபைக்காக நன்றி. இப்படி தாப்பனை எப்படி வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த செய்திக்கு விரோதமாக கிரீஸையும் எல்லாத டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு தூக்கத்தினால் சோர்வினாவிலை இயேசு கிறிஸ்துவின் வலிமையுள்ள நாமத்திலே கடிந்து நிர்மூலமாக்குறோம். இதன் சகல துதி கனமாக செலுத்துறோம். கொடுக்கொடு வார்த்தை அடியேற்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறத ஆசித்து கொடுப்பீராக. எல்லாம் வல்ல கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினால் ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. இது மிகவும் எளிமையான ஒரு சத்தியம். மீண்டும் என்னென்றால் ஆண்டிலே ஒரு 3 முறை இப்படிப்பட்ட ரட்சிப்புக்கு அடுத்த ஒரு சத்தியத்தை நாம் தியானித்து வருகிறோம். ஏனென்றால் கர்த்தருடைய பந்தி இருப்பதினாலே ஒரு எளிமையான நாம் அனைவரும் அறிந்த ஒரு சத்தியத்தை தான் நான் மீண்டுமாக நினைவு கூறப்பட இருக்கிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு என்பது நாம் ரட்சிக்கப்பட்டதோடு முடிந்துவிட ஒரு காரியம் அல்ல. நம்முடைய உலக ஓட்டம் முடியும் வரைக்கும் நடைபெற வேண்டிய காரியம். ஆதார வசனமாக யோசுவா 2:15 முதல் 21. அப்பொழுது அவர்களை கயிற்றினாலே ஜன்னல் வழியாய் இறக்கிவிட்டாள். அவள் வீடு அலங்கத்தின் மதிலில் இருந்தது. அலங்கத்திலே அவள் குடியிருந்தாள். அப்பொழுது அவள் அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வருமட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்கள் என்றாள். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜன்னலிலே கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம். எவனாகிலும்
உன் வீட்டு வாசல்களிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் இருக்கும், எங்கள் மேல் குற்றமில்லை. உன்னோட வீட்டில்